அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழில் 8வது பாடம் பாடத்தலைப்பு விடியும் வேலை. மன்னவனூர் ஓர் அழகான மலை கிராமம். இனிய காலை வேளை. மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்றிருந்தது. மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்திவலைகள் தெரிந்தன. பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி சென்றன. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. உங்கள் புக்கில் கீழே பிக்சர் பாருங்கள். அந்த பிக்சரில் அழகான ஒரு கிராமம் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமம்தான் மன்னவனூர். மன்னவனூர் ஒரு அழகான மலை கிராமம். அந்த கிராமத்தில் இனிய காலை பொழுதில் மழை பெய்து ஓய்ந்திருந்தது. மழை பெய்து ஓய்ந்த பிறகு சாலையில் அங்கும் இங்குமாக நீர் நின்று கொண்டிருந்தன. மரங்கள் நனைந்து மரங்களின் இலைகளிலும் கிளைகளிலும் நீர்த்துளிகள் சொட்டு சொட்டாக சொட்டி கொண்டிருந்தன. அந்த மேகக்கூட்டங்கள் பஞ்சு பொதி போன்று காணப்பட்டது. பஞ்சு பொதிகள் மூட்டைகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி வளைந்து நெளிந்து வருகின்றவர் செல்லும் பாதையை மறிப்பது போன்ற காட்சியாக காணப்பட்டது. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. மழை பெய்து முடிந்தது இல்லையா, அந்த நேரத்தில் சிலுசிலான குளிர்ந்த காற்று இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. பனை ஓலை வேய்ந்த குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்கும பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்து கொண்டு இருந்தாள். கருத்த மண்சட்டியில் வெள்ளை வெளேரென வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. கொடியடுப்பில் மஞ்சளாக பருப்பு மணமிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது. அந்த அழகான கிராமத்தில் ஒரு கூரை வேய்ந்த வீடு. அந்த குடிசை வீட்டில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்குமம் விட்டு நின்று கொண்டிருந்த அம்மா அறிவுமதி விறகடுப்பில் சமைத்து கொண்டிருந்தாள். மண் சட்டி எப்படி இருந்தா? கருத்த மண் சட்டியில் வெள்ளை வெள்ளேரென வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. கொடியடுப்பில், அடுப்பு எப்படி இருக்கான்? கொடியடுப்பில் மஞ்சளாக பருப்பு மணமிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது. அதில் பருப்பு கடையில் இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு கடையிலுக்காக பருப்பு பூண்டோடு சேர்த்து வேக விட்டு வச்சுருந்தாங்க. வரகரிசி சோறு, அது கூட பருப்பு கடையல். அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க? வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனித்து கொண்டிருந்தாள் அறிவுமதி. வரகரிசி சோறு பருப்பு கடையில் சமைக்கும் பொழுதே பிரண்டை துவையிலும் அம்மியிலேயே அரைச்சிக்கிட்டே சமையல் வேலையை அம்மா அறிவுமதி கவனிச்சிட்ருக்குறாங்க. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கென்றன ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனியாவும். கன்றுக்குட்டி எப்படி துள்ளி குதி ஓடி ஆடிட்டுருக்கோம், அது மாதிரி பசங்களும் யாராரு? இனியனும் இனியாவும் மரம் செடி கொடிகளுக்கு இடையில் விளையாடிட்டு இருந்தாங்க. அன்பு மேலிட தமது பிள்ளைகளை அழைத்தாள் அம்மா. பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள். அம்மா சமைத்த சோறு சாப்பிட பிள்ளைகளை அன்போடு அழைத்தாங்க. பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்ல ஆயத்தப்படுத்தி கொள்ள ஓடி வந்தனர். பள்ளிக்கு செல்ல ஆயத்தமாயினர். பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மனைப்பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையலை ஊட்டினாள் அம்மா. துணையாக தொட்டு சுவைக்க சொல்லென்ற பிரண்டை துவையிலும் வைத்தாள். கூரை வீட்டில் தரை எப்படி இருக்கும்? மண் தரை தான் இருக்கும் இல்லையா, அந்த மண் தரையை பசுஞ்சாணம் போட்டு மெழுகி வைத்திருக்காங்க. அதில் அந்த பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மனைப்பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து அந்த துளிரான தலைவாழை இலையில் சாப்பிடும்பொழுது உடம்புக்கு மிகவும் நல்லது. தலைவாழை இலையை விரித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு அவி பறக்கும் பருப்பு கடையலை அதிலிட்டு பிரண்டை துவையலையும் துணையாக வைக்கிறாள் அம்மா. அதை தொட்டு சுவைக்க சொல்லென்ற பிரண்டை துவையலும் வைத்ததுனால அவங்க சப்பு கொட்டி சாப்பிட்றாங்களாம். நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர். பின்னர் தாயிடம் விடை பெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர். அந்த ருசியான சமையலை சாப்பிட்டு பள்ளிக்கு போகிறாங்க. பிள்ளைகளுக்கு சுவையான உணவை கொடுத்து பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோறுடன் அம்பென விரைந்தாள் அறிவுமதி. இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது. பிள்ளைகளுக்கு அறுசுவையான உணவளித்துவிட்டு பிறகு வயலுக்கு சென்று உழைத்து கொண்டிருக்கும் தன் கணவனுக்கு அந்த சுவையான உணவை எடுத்துக்கொண்டு வில்லிலிருந்து அம்பு எவ்வளவு வேகமாக சொல்லுமோ அதே போன்று
கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோறுடன் விரைந்தால் அறிவுமதி. இனிமையான காலை பொழுது இப்படியே அவர்களுக்கு கழிந்தது. இந்த பாடத்தில் நிறைய வர்ணனை சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னென்னு பார்ப்போம். பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள், பச்சை பசேல் என்ற வயல்வெளி, வட்ட நிலா போல சிவப்பாக குங்கும பொட்டு, வெள்ளை வெளேரென வரகரிசி சோறு, பசுமையான பிரண்டை துவையல், மஞ்சளாக பருப்பு கடையல், பசுங்கன்றென ஓடி ஆடும் பிள்ளைகள். பாடத்தை ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து பழகிக்குங்க. நன்றி, வணக்கம்.